வசந்துக்கு வந்து காது சிட்டியான வீக் அமைஞ்ச மாதிரி வந்து அண்டி அப்படியே அண்டி ஆகும் நல்ல பெருமி போயிருந்தது. அப்போ அவன் என் அக்கா வந்து நேற்று சமைத்தி விட்ட பார்த்துட்டு வசந்த பார்த்துட்டு பேசினவா உங்களை தான் மரியாதை வீடியோ எடுக்கிறேன். இருக்கிற வசந்த வந்து செந்துரன் வந்து பார்க்க வந்திருக்கேன். என்ன செந்துரன் வந்த நீ அடையா பார்க்க வந்த நீ? அனைவருக்கும் வணக்கம். நான் நானும் இன்றைய தினம் நாங்கள் அங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கட கிட்ட தான் நிற்கிறோம். அதாவது இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமை இருந்தாவே கூடுதலாக வந்து நான் ஒவ்வொரு ஞாயிறுமே வந்து நல்ல நாடு சொல்லுவோம். இப்போ நல்ல இதான வீடியோ எல்லாம் போடுறேன். நல்ல கலகலப்பாக வீட்டு எல்லாரும் வேறு வினம் சமையல் வீடியோ அப்படி இப்படின்னா போடுறேன். ஆனால் இன்றைய தினம் வந்து வசந்துக்கு வந்து கொஞ்சம் உடம்பு வந்து சுவையினம் வந்துச்சு. அதாவது நேரில் பார்த்தீங்கன்னா வசந்துக்கு வந்து நான் முதலே அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன். அந்த காதுக்கு பின்னால் வந்து ஒரு சின்ன ஒரு கட்டு ஒன்று வளர்ந்தது. அந்த கட்டு வந்து நல்லா பெருத்துட்டு நேற்று. அப்போ நேற்று நேற்றுன்னா கொஞ்சம் நல்லா பெருத்துட்டா இருந்தது. அப்போ நேற்று இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் போனாங்களா யாழ்ப்பாணம் வந்து போனாங்களா. அப்போ ஹெல்மெட் போட்டிருந்தது. வசந்துக்கு வந்து காது சிட்டியான வீக் அமைஞ்ச மாதிரி வந்து அண்டி அப்படியே அண்டி ஆகும் நல்ல பெருமி போயிருந்தது. அப்போ அவன் என் அக்கா வந்து நேற்று சமைத்தி விட்ட பார்த்துட்டு வசந்த பார்த்துட்டு பேசினவா ஏன்டா தம்பி இப்படி வந்து காதை வச்சிருக்கிற, இதை கொண்டை வந்து முதல்ல வந்து நீ ஹாஸ்பிட்டலில் கொண்டே காட்டு. இதுக்கு வந்து கத்தி வைப்பாங்க, கத்தி வந்து ஆப்ரேஷன் செய்வாங்க. அதை கத்தி வச்சு அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த இது அதில் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வசந்துட்டு நான் முதலே சொன்னேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்தோம் இல்லை தானா உடைக்கும் எனக்கு இப்படி கட்டுகள் வாடுறது அப்படின்னு சொல்லி போட்டு இருந்துட்டு. அப்போ நேற்று தினம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்த அப்புறம் கட்டு வந்து நல்லா வந்து வீங்கி போட்டோம். அப்போ வீங்க வசந்துச்சு இந்த கட்டுக்காரங்க அமர்த்திப்பாங்க. இப்போ நான் வந்து அமர்த்தி பார்த்தேன்னா நான் கொஞ்சம் நடக்கணுக்கு தன்மையாக தான் இருந்தது. அப்போ நான் சொன்னேன்னா இது வசந்து உடைக்காது, இந்த கட்டை பார்த்தா உடைக்கிற கட்டு மாதிரி தெரியல. அப்படி உடைக்கிற கட்டுன்னா அந்த கண் ஒன்று வரும், அந்த சைட்டில் வந்து கண் மாதிரி வரும். அப்படின்னா அதுக்குள்ள உடைச்சி இந்த கழுவு வரும்னு சொன்னாங்க. அவங்க இல்லை இது உடைக்குமென்னு சொல்லிப்பட்டு நேற்று கடையில் வாங்கி என்ன செய்யறதுன்னா பானி கோயில் இருக்குது, அந்த பானி கோயிலை வாங்கி காருக்கு சைடில் வந்து இப்படி ஒட்டினது. அப்போ நான் சொன்னது இப்படியெல்லாம் சரி வராது, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனாதாங்க இது என்ன தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஹாஸ்பிட்டலில் வந்து மறைச்சி அப்புறம் கடையில் வந்து இப்போ வந்து நிறைய பேர் உடுப்புகள் வந்து கொடுக்கணும், சாரி ப்ளவுஸ்கள் வந்து கொடுக்கணும். அப்போ அதால் வந்து பிரச்சனையாக போயிடுமென்னு சொல்லி கொண்டு இருந்தது. அப்போ நான் சொன்னேன் இப்படியே பார்த்து கொண்டு வந்தேன். சரி அப்படி இல்லை நீங்கள் ப்ரைவேட்டுக்கு நானும் போய்க்கிட்டு ப்ரைவேட்டுக்கு பண்ணாலும் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் நிற்க வேண்டியா வரும். அப்போ அந்த இப்போ ஓடரை வந்து கூட எடுத்துட்டேன். அதில் வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து நேற்று நம்ம வந்து நல்லா வந்து காய்ச்சல் இரவு வசந்துட்டு. ஏன்னா அந்த கட்டுக்கு வந்து நிறைய போட்ட மாதிரி இந்த இதில் வந்து வீக்காகவும் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா நேற்று இரவு வந்து நல்லா காய்ச்சல். அப்போ பார்த்தீங்கன்னா காய்ச்சலுக்கு அப்புறம் ஒரு சொல்லி பெனடோல் வந்து அந்த பெனடோலை வந்து நான் வசந்து கொடுத்துறேன். அதை வந்து போட்டுட்டு வசந்து இந்த தடவை கொண்டு சொல்லிச்சு. அப்போ நான் இப்படி தடவி கொண்டு இருந்தேன். நான் காலையும் பார்த்தா ஒரு 12 மணி போல் வந்து அந்த கட்டு வந்து தானாக வந்து உடைச்சி வந்து அதுக்குலேருந்து அந்த இதுவள் வந்து விரவழுக்கிட்டு அதுக்குலேருந்து அந்த கழிவு மாதிரி விரவழுக்கிட்ட அப்புறம் உடனே வந்து கொஞ்சம் காய்ச்சல் வந்து குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. உடனே வசந்துக்கு அந்த இந்த உண்மைக்குமே வந்து எங்களோட ஏஞ்சம்மா குட்டிக்கு வந்து இந்த கை விடத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கட்டு ஒன்று வந்தது. இப்போ விரவும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டே வந்து காட்டினாங்க. காட்டி ஏஞ்சம்மாக்கும் அப்பைக்கு வந்து சுற்றியான காய்ச்சல் வந்தது. காட்ட சொல்லிச்சுன்னா இது வந்து நீங்கள் மந்திய ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும், போய் வந்து சின்ன நான் வந்து தியேட்டருக்கு அந்த கத்தி வச்சு அதுக்குள்ள இருக்கிற இதை எடுத்து விட்டா வாக்க காய்ச்சல் மாறிடணும். அதே மாதிரி ஏஞ்சம்மாக்கும் வந்து செய்த நாங்கள் அச்சினி பிள்ளை கமராபுத்திரி அப்போ வந்து ஏஞ்சம்மாக்கு அப்படி செய்த அப்புறம் வந்து காய்ச்சல் எல்லாம் வந்து அப்படியே முடிஞ்சிட்டு அப்படியே ஒரு பிரச்சனையும் இல்லை ஏஞ்சம்மா குட்டிக்கு. அதே மாதிரி தான் வசந்துக்கு வந்து இப்போ கட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா உடைச்சி அப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டு வந்து வீடியோ பார்க்குறது திரும்ப வந்து ஊதி வீங்கி போய்க்கிறது. அது ஊதி வீங்கினா கூட திரும்ப வந்து வசந்துக்கு காய்ச்சல் மறுபடியும் காதோ அது வந்து அவ்வளோ அதில் உடைச்சி அவ்வளோ அதுக்குலேருந்து வந்தும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து திரும்ப அது வீங்கி வந்து திரும்ப வந்து காய்ச்சல் காயுது வசந்துக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா வந்து படுத்துருக்கு. அப்போ தம்பி குட்டியை வந்து வேலைக்கு அவரை ஒளிம்பிட்டார். அப்போ அவரை உன்னை நித்திரை ஆக்கி போட்டு நிற்கப்பட்டு இப்போ வசந்தம் வந்து படுத்துருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா சரியா அந்த கட்டு திரும்ப வந்து வீங்கியிருக்கா. நான் உங்களுக்கு வந்து காட்டணுமா அப்படி பார்ப்போம். அப்படி
வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன் இதை கொண்டு வந்து காட்ட வச்சுக்கல இந்த பாருங்க உங்களை தான் வேறு யாரை வீடியோ எடுக்கிறது காட்டுங்க பாப்போம் இந்த கட்டுன்ற கதை சொன்னேன்னா அதை நான் வந்து என்ன சொன்னாலும் அந்த பசங்க வந்து கேட்கறது இல்லை எந்த நாள் வேலையாட்டு இருந்தால் கடைசியாக வந்து யாருக்கு ஓத்திரமா வர்றது எனக்கு தான் ஓத்திரமா வர்றது எனக்கே எல்லாமே இருக்கு நேற்று தினம் என்ன தம்பி வீடியோ கப்போட சொல்லக்கூட்டி நேற்று எனக்கே எல்லாமே இருந்துச்சு பிறகு பதில் அவன் நிறுத்தலையும் கொள்ளல அவங்க வந்து 12 மணி வேலை கட்டு உடைச்சு பிறகு அதில் இதெல்லாம் செய்து விட்டு திரும்ப அவங்க வந்து அந்த கட்டு வீங்கி இருக்கு அப்போ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும் இந்த பக்கம் வந்தால் தான் பார்க்குறாக்கு வசந்தக்கு காய்ச்சல் விட்ட திரும்ப பார்த்தீங்களா இந்த திரும்ப இந்த அச்சம் கிட்ட கூட அப்படி என்ன நான் கட்டுறேன் இந்த பாருங்க அப்படி காட்டுறேன் அப்படின்னு கட்டை வந்து இந்த பாருங்க இந்த கட்டு வந்து நேற்று நம்ம வந்து உடைச்சிருந்தது இந்த உடைச்சி இதில் வந்து ரத்தம் வந்து இருக்குந்தா பார்க்கவே தெரியுது உங்களுக்கு இதுக்குள்ள நிறைய போட்டு அது நிறைய இதுக்குள்ள வீக்கம் மாதிரி இதுக்கு பாருங்க நான் அதை பார்க்குறேன் அப்போ இது வந்து வச்சிருக்க கூடாது சொன்னாங்கள் வச்சிருக்க விரும்பல அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போங்க உங்களோட அக்கா நேருக்காக்க எனக்கு ஒரு மயக்கறிஞ்சு அவையில என்ன நினைப்பினோம் இந்த பட்டை ஒன்றில் மக்கரை இல்லையாண்டு இந்த உங்களோட அக்கறை பற்றி எல்லாருக்கும் தெரியும் பாருங்க அப்படியே வீக்கமாக இருக்குது அப்படியே வீக்கிது அது அப்படியே இல்லை நேற்று அந்த இவ்வளோ தூரம் ஹெல்மெட் போட்டு கொண்டு போனோம் தானே அதான் உடைச்சிருக்கு இது உடைச்சு திரும்பவும் இல்லை அப்படி வந்திருக்கு வளையா தொடாவுக்குள்ள விட்டு போவோம் 15 ரூபா 10 உள்ளுக்காடக்கிற அந்த இதில் எடுத்து விட்டா நல்லா நினைக்கிறேன் நீங்கள் எடுக்கணும் நான் எடுக்க மாட்டேன் எனக்கு பையன் நீ ஆஸ்பத்திரி போனாலும் நாளைக்கு கடையில் இருந்து வேலை இருக்கு அந்த இந்த பயணக்கார்ட்ட உழவு சொல்ல அப்போ கொடுத்தே ஆகணும் இப்போ அதான போயிடலாம் இருக்கு அதுக்கு என்ன செய்யற வசந்த் என்ன சொல்லுங்க அப்பா அது கொண்டுமே செய்யலாம் நாங்கள் சமாளித்து கொண்டு செய்யத்தான் போகணும் சரிங்க அப்படியே இப்படியே அதே பார்க்கடக்கு விட மிஞ்ச உலகம் அதே பேர் இருக்குது ஆக மூத்த கிட்ட எடுக்க பயப்படும் இல்லை அது இல்லை இது வந்து நாங்கள் அந்த உள்ளுக்க அந்த கத்தியை வச்சு அவங்க கத்தி வைப்பேன்னு சொல்கிறது கூடுதலாக அதை வந்து வெட்டி உள்ளுக்கு இருக்கிற அந்த ஃபுல் கழிவும் அவங்க எடுப்பாங்க அப்படி எடுத்தால் வந்து நல்ல இதாக இருக்கும் இப்படி எடுத்தால் தான் சோமாக இருக்கும் மசன் என்ன சரி அப்போ நான் நீங்கள் வந்து லைட்டாக எடுத்து விடுங்க நான் இந்த இடத்துக்கு வரையில் அந்த இடம் எடுக்கிற அளவுக்கு ஆனால் தைரியம் இல்லை அப்படி நாங்கள் போய் டாக்டர் நாங்கள் இந்த அலுவல் பார்க்குறதுக்கு 2 நாள் போட்டும் இருக்கிற காது கலட்ட வண்டியாக வந்துடும் அப்படி சொல்லி பயணக்கார்ட்ட இவ்வளோ இப்போ கொடுக்க அப்படியே இல்லை மற்ற திங்கக்கிழமை கல்யாணம் ஆண்டுலாம் சொன்னது இல்லை 15ஆம் தேதி மட்டும் அப்போ ஒன்றும் செய்யலாம் சமாளித்து கொண்டுக்கத்தான் போகணும் இப்போ நீங்கள் வெட்டக்கூடிய ஆண்டாலும் உங்களை விட்டு போகலாம் கடைக்கு தம்பியாரை வச்சுருக்குறேன் இல்லை அங்கே விட்டு நான் போய் வெட்டி கிட்டி சரியா கொடுப்பேன் இதை பார்த்தீங்களா சரி அப்போ என்ன செய்யுங்க பெரட்டோல் வேண்டாம் வேணும் நீங்கள் எடுத்து நான் முடிஞ்சது அது ஓட்டு முடிச்சிட்டீங்க 3 சொல்லி வேடம் போட்டு 6 மதி அதுக்கு ஒரு ரூக்கா போடுற பெரட்டோல் எத்தனை மதி அதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஒருக்கா 3 வேடம் போட்டுறான் வேறு நல்லாமே இது என்னண்டா இந்த மூச்சு நல்லா அழுக்கு இதுக்கு குத்து அந்த ஊசி குத்துற மாதிரி நெஞ்சுக்கியோ நான் சொன்னாருக்கா பொடி செக்கப் பண்ண சொல்லி ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா உண்டு பொடி செட்டு செத்த ஓடிட்டு அது ஒரு வேச்சியம் இல்லை மாறிடும் இப்போ நான் தானே இப்போ கடைக்கு போய் எல்லாம் சாமான் எல்லாம் வாங்க வேண்டியா வந்துட்டேன் ஒரு நாளைக்கு பண்ணுறப்போ கிடைக்குது உங்களுக்கு அது சரிம்மா அந்த வெயிலத்துக்கு சரி கடவுள் என்ன மாதிரி வீங்கிருக்குன்னு அதான் வேலை போட்டுக்கோ நான் இதில் ரோட்டை போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதான் நீங்கள் வந்தீங்கன்னா எடுத்துருவீங்க நல்ல நான் அதுக்கு வரையில இந்த வேலை பார்க்குற கிஞ்சி உங்களுக்கு வேற மாட்டீங்க நீங்கள் இது வேற நான் கை வச்செல்லாம் எடுத்து விளையாடக்கூடாது சார் சரி அப்பா காதெல்லாம் சிதஞ்சு போட்டு உங்களுக்கு சரி அப்போ நீங்கள் தானே நான் கடைக்கு போகணும் நான் வணக்கம் வேணோட ஓ வேணும் போட்டாதான் சரி சரியா இருக்கிற வசந்த் வந்து வசந்த வந்து செந்துரன் வந்து பார்க்க வந்திருக்கேன் என்ன செந்துரன் வந்த நீ அப்படியா பார்க்க வந்த நீ பழையனதேண்ணா பொசாக்கு காதில் இல்லை பெரிய இது இடி விழுந்துச்சு இருந்து எல்லாம் காட்ட தானே வேணும் வராங்களுக்கு ட்ரில்லரை வெட்டலாதோடா ஏமுடா
பட்டலாது பட்டலாதுரா தலையடி காய்ச்சல் பிளேட் இருக்கா பட்டலாமையா டாவ 12 மணி குடைச்சி வந்தடா அப்புறம் வீங்கிட்டடா மறந்தது கேளு அதுதான் இன்னும் கூப்பிட்டுக்கிறாங்க ஓ காய்ச்சலும் வந்திருக்கு ம் டாக்டர் வந்திருக்கிறார் பார்க்குறதுக்கு எத்தனை மணி பார்வைக்கு வரீங்க ஆ ஏன் வந்த நீங்கள் சொல்ல வந்த நீங்கள் ஆ வந்து சொன்ன விதத்தை பார்த்து தான் செத்துருப்பீங்க என்னென்ன வந்து சொன்ன செய்து காட்டுறேன் நான் இருக்கேன் அலோக்கா நாளைக்கு அம்மன் இவ்வளோ நாள் வாங்க கேட்டு வாசல் வீட்டு வாசல் நாளைக்கு அம்மன் இவ்வளோ நாள் வாங்க சரி இல்லை வெளியில் 2 ரோடு உப்புட 2 ரோடு அது பிராந்ததானே எங்க அது ஏன் காய பற்றி வெளியில சொன்னதானே ஆனு என்ன இருக்கா சொல்லி நீங்க சொல்லி காட்டிருக்கோம் வீட்டு வாசல்ல கதவை துறந்து வந்து ஒரு இருந்து நாளைக்கு அம்மூரை பிறந்த நாள் நோக்கி பார்த்த வாங்க பின்னேரம் கேக் பட்ட போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லுவோம் என்ன சாப்பாடு கொடுக்குறோம் ரெண்டு சொல்லுவோம் மண்டியில் சாப்பாடுல வந்து இந்த நாளைக்கு அம்மூரை பிறந்த நாள் நான் வாங்க இப்படி தெரிஞ்சு போகிறேன் தேப்பன மாதிரி என்ன அப்புறம் என்னோட மோசம் பார்க்குறாங்க சொல்லாடி மாதிரி இல்ல வெளி சொல்லுவது ஆக்கலை விட்டு போக்கு நான் சொல்லி தந்து ரோட்ல போக்கு அப்போ ஒரு இரவு சாப்பாடோ மதிய சாப்பாடோ 2 நேரம் கொடுக்குறீங்களா அப்போ நான் ஒரு நேரம் போட மாட்டேன் யாரை பிடிச்சி போட போறீங்க கடைசி மட்டுக்கும் அவங்க ஒரு ஆள் சுற்றி கூப்பிட்டுறாங்க வரவே மாட்டேன் அது மாறண்டா கூப்பிட்டு போட்டால் தானே நாங்கள் சாப்பிடுவாங்க வேற வர மாட்டேன் நீ வேற ஆக்கள் தான் பிடிச்சு சமையலுக்கு வேற பிடிச்சிருங்களோ பெரிய கிராண்டாக அவன் தெரிஞ்சது எல்லாருக்கும் சொல்லியோ ஒரு மனுஷி செய்தாங்க அப்போ எல்லாருக்கும் 10 மணிக்கு மூதேச்சி இது அதுதான் ஒரே மணிக்கு அவன் உங்களுக்கு மணிக்கு வந்தா அதுதான் நீங்களே வந்துடுறோம் நான் தம்பல இல்லை எல்லாருக்கும் சொல்லியோ செய்தியல் ஓ அப்போ கூட சின்னங்களுக்கும் சொல்றது எல்லாருக்கும் ஓ சின்னங்களுக்கு நாளை பாட்டெல்லாம் சொல்லிக்குமா அப்போ என்ன ஆட்டங்கள் 2 ரோடு சேர்த்து அப்போ ஆட்டங்கள் அழிய பிடிக்கும் ஆமா புரியன் சொல்லியாச்சு அப்படி இல்லை திருநங்கை சிறுநங்கை அப்படி அவங்களாம் இப்போ போ மஸ்ட் நான் இப்ப எல்லா இடமும் அம்மா நீ ஆக்களாரும் இல்லாட்டி சொல்லி அனுபவம் பெறுவார் அதோட ஆளுக்கு என்ன விருப்பம் அது இல்லை நீங்களும் அதே மாதிரி ஆக்கலாம் இந்த கட்டு மெட்ட சுபாஷ் என்னன்னு சொன்னீங்க காடு கை முடிச்சு இப்போ அன்றைக்கு என்ன சொன்னீங்க என்ன நேற்று கொஞ்சம் குட்டியோ அவனுக்கு நேரம் போது வா போயிட்டு வரணும் சரி பாய் உங்களுக்கு வச்சிருக்க மாட்டேன் கனடோன்றது உண்மைக்கு கொண்டு சொல்லிட்டு எங்கே போனாலும் எனக்கு தலைவலி எல்லாம் சொல்றது எந்த சொல்லி ஒரு பழமொழி ஒன்றது தெரியுமா தெரியாது நீ முந்தி வாயில வச்சுட்டு விழுந்து நான் புரிய எனக்கு பின்னிக்கு குடிச்சுட்டு காதலும் பிடிக்கும் விளையாடி மட்டும்தான் வித்தியாசமான பட்டு போகுது வருது போகுது சரி ஓகே நான் வந்து சமைக்கப்பட்ட நேரம் போட்டு அப்புறம் டேக்கு வந்து வசந்துக்கு காய்ச்சல் நிறையா நான் வந்து காய்ச்சல் மாறிட்டு காய்ச்சல் சொல்ல அப்போ சோறு வைக்கணும் இல்லை இல்லை எப்படி அப்படி ஏஞ்சமாக மேலே ஒரு மாதிரி இல்லை ஓ ஏஞ்சமாக்கு மட்டும் உங்களோட பக்கத்தில் படிச்சிருந்தாங்கன்னா அவாக்கு சுகம் அதனால் அவள் போட்டு வச்சுருக்கேன் இல்லை ஒன்றும் கொடுக்கவும் இப்படி சிரிந்தாங்க
இருந்தாத ஜென்மங்கள். இந்த காய்ச்சலோட இப்போ ஒரு கொஞ்சம் தர கடைக்கு போகணும். இன்னொரு டீச்சர் சாரோட கொடுத்துருக்கோம். இன்னொரு டீச்சருக்கு தச்சு கொடுக்கணும். தச்சுட்டா அப்போ எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுப்போம். ஏன் நான் நேற்று போனோம் பண்ணி போட்டு அவள் அங்கே மெஹந்தி ஃபங்க்ஷனை மெஹந்தி பென்ஷன் போனோம். போன சார்ஜில் போட்டான். அவன் ஒன்றாக இல்லையா வரைக்கும் கொண்டாங்க ஒன்றாக இல்லையா அப்படின்னு சொன்னா இப்போ வந்து இது ரெண்டா அடிச்சுட்டு கொடுக்கணும் இல்லை. இப்போ ஓகே பிள்ளைங்க நம்மளுக்கு இப்படி கிடந்தாலும் காய்ச்சல் அமர்த்தி போடுவாங்க. மாதம் அதில் ஞாயிற்றுக்கிழமை இல்லை இன்னும் காய்ச்சல் கூடவே இருக்கும். வேலையில் நான் கேட்டேன் அப்படி என்ன வேலை இருக்கு? என்ன வேலை சரி நாம ரெண்டு அளவில் பார்ப்போம். உங்களோட கைது பண்ணிக்க எனக்கு பஞ்சியாக இருக்கு. ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா வசந்துக்கு பெண்ணோட எல்லாம் கொடுத்துட்டு மழை வந்து புட்டு இன்றைக்கி வந்து மதிய நேரம் வந்து புட்டு என்ற வசந்துக்கு வந்து காய்ச்சல் என்ற முறையில் வந்து புட்டு தான் வந்து நான் அவிச்சேன். நான் இப்போ புட்டும் வந்து இரண்டாவே தெரியும் எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷல் வந்து ரச்சி தான். அப்போ ரச்சி கறியும் வந்து காய்ச்சி புட்டுக்கும் வந்து மாவும் வந்து இந்த பாருங்க குழச்சிட்டு இந்த மாதிரி குழச்சிட்டு பாடுங்க வசந்த். புட்டுக்கு வந்து மாவு வந்து வடிவாக குழச்சி எடுத்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோழிக்கறியும் வந்து இந்த காய்ச்சிட்டு கோழிக்கறியும் வந்து காய்ச்சியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நீத்துப்பட்டியில் வந்து புட்டும் வந்து அவித்தாச்சு. இந்த ஆவி பறக்குது நீத்துப்பட்டி புட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த என்ன முதலில் அந்த ஒரு டென்ஷனில் வந்து புட்டுக்கு வந்து மாவை வந்து கொஞ்சம் கூட குழச்சிட்டேன். இந்த கூட மாவு குழச்சிட்டேன் வந்து அதேண்டா மாவு செஞ்சு தம்பி குட்டியே ஒன்று கூடாக்காப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை தானே வெளியில் நெஞ்சு சாப்பிடுவேன் கொடுக்கலாம் தானே. நல்ல நீத்தப்பட்டி வெளியே நீத்தப்பட்டி நல்ல அள்ளி வந்து வச்சு விடலாம் அவியத்து. மா வந்து வாட்டி வசந்தாங்கிட்ட தனக்கு வந்து வெள்ளை புட்டு அவிச்சு தருவாங்க. இப்போ பரவாயில்ல விளையாட போனது கொஞ்சம் சும்மா இருக்கேன். வெள்ளை மா புட்டு வந்து அவிச்சு தர சொல்லி வந்து வெள்ளை மாவில் வந்து இன்றைக்கு புட்டு அவிச்சு கொடுக்குறேன். உண்மைக்கு வந்து நான் அரிசி மா தான் அவிக்கிறேன்னா பழம்புளி இருந்துட்டு தான் கூப்பன்மா கோதமை மா வந்து குப்பமா வட பையங்க வந்து தரையில அன்னி வந்து இன்னைக்கு எல்லாடி வந்து எரிஞ்சு போடும் புட்டுப்பானு வந்து புட்டையை வந்து அதாவது ஜென்ஷனில் வந்து கணக்க மாவை வந்து குழச்சி வச்சுருக்கேன் டக்கராக்கு. அப்படின்னைக்கு அழையா இருக்க புட்டு புட்டில் புளியங்க புளியங்க மணக்கு நல்லா புட்டுல அது வந்து பம்பிக்கு தான் தேசிக்காயும் பம்பிக்கு தான் தேசிக்காய் புளிப்பு பம்பிக்கு தேசிக்காய் கரைச்சி குடிச்சாங்க. என்னத்துக்கு கொடுத்த தம்பிக்கே நான் வளர்க்காம நெஞ்சம்மா கண்டிப்பாக வந்து ஏஞ்சம்மாண்ட தான் நான் ஏஞ்சம்மா பற்றி ஆறவங்கன்னு தெரியல கொமெண்ட்ஸ் இருந்தவங்க நல்ல மாதிரி உண்மைக்குமே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. தான் இன்னும் 2 மாதத்தால் வந்து வந்துடுவேனாம் இலங்கைக்கு. வந்தோடனே வந்து ஏஞ்சம்மா வந்து கூட்டிக் கொண்டு அவாவுக்கு விரும்பினதை வந்து தான் வாங்கி கொடுக்க போகிறேன்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தோம். அவன் சுபாவம் வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா. சரியான அமைதியான பிள்ளையாம் பொறுமையான ஒரு பிள்ளையாம் ரெண்டெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தவங்க அவங்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி. உண்மைக்கு வந்து பிள்ளைகளை வந்து நல்ல மாதிரி வளர்த்து இப்படியான கொமெண்ட்ஸ்கள் வந்து கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கு மனசுக்கு. அப்படியே தான் இருப்பா பிள்ளைய பற்றி இன்னும் கொமெண்ட்ஸும் அந்த கால அம்மா கேட்க சொல்றேன் எல்லாருக்கும் ஒரு மூளாங்க இவனுக்கு 2 மூளை இருக்கு அம்மாட்ட இருக்கேன். வயசுக்கு வந்து நல்லா கூடிக்கான் சேட்டியாலும் கூடி சரியான கட்டிக்காரன். நாம் அந்த என்னன்னு சொல்றது சரியான சுறுசுறுப்பு இதான படியேண்ணா இதெல்லாம் சொல்லி அம்மா வந்து சொல்லியிருந்தேன். அந்த அண்ணா வந்து அண்ணாவா அக்காவா அம்மாவா யாரும் தெரியல அவங்க வந்து கொமெண்ட் பண்ணி இருந்தவங்க. சந்தோஷமா இருந்துச்சு அப்படி பார்க்கும்போது. பிள்ளைகளுக்கு முதல் முக்கியம் வந்து பழக்க வழக்கம் தான் கண்டிப்பா எல்லாத்தையும்
வந்து ரெண்டு வந்து ஏபிசிடி கேபிட்டல் ஸ்மால் எல்லாம் எழுதுவா கட்டிக்காரி ஏஞ்சமாக்கு பின்னாடி டியூஷன் இருக்குல்ல நீங்கள் என்ன மறைஞ்சு வாங்க நீங்கள் என்னோட வந்துட்டு இது வீடியோவில் காசு இங்கே பாருங்க இங்கே பாருங்க நீங்கள் என்ன வேலை நீங்கள் என்ன வேலை அக்கா உங்க பிள்ளை பேசுறோம் அதுதல்ல மனதல்ல குடிச்சு பாப்பா குடிச்சு பாப்பா தம்பி கொஞ்சம் இருக்கு அம்மா பார்த்து அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஆரம்பிக்கும் உங்க அப்பா தான் பிடிக்குமா அக்காவுக்கு பிள்ளைக்கார பிடிக்கும் யார் அடிக்கிறாரு தம்பி அடிக்கிறீங்க பாத்தீங்க வாமல்ல அக்கா செய்யக்கூடாது சொல்லி விடுங்க அக்காவுக்கு இருக்கும் பேசுறான் பேசுடுங்க அக்காவுக்கு தம்பி கூட இங்க வாங்க இருக்கா என்னதாரதப்பா என்னதாரதா இப்படி அடிப்பேன் ஏன் இப்ப கொடுத்த வேண்டாம் பாக்குறேன் தண்டை கதை அப்ப என்னமா தம்பி குட்டி நாங்கள் கொடுத்துருவோமே வேண்டாம் ஹாஸ்டல்ல கொடுத்து போச்சுங்களா தம்பி ரெடி வாங்கணும்டானே பண்ணுறதுக்கு ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு வித்தியாசம் பொம்பளை பிள்ளைக்கு ஒரு வித்தியாசம் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளை தான் அந்த பிள்ளைக்கு அம்மா பொறிச்சு தந்துட்டவா எங்க இருக்காது அஞ்சு அம்மா பொறிச்சு தந்தவா ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளையா எப்படி என்ன செய்யும் குத்துமோ அப்ப தம்பிக்கு ஆரம்பிக்கும் நல்லா இருக்கு பிடிக்கும் ஆளுக்கு பிடிக்கும் தம்பிக்கு முட்டை பொரியல் பிடிக்கும் நூடுல்ஸ் பிடிக்கும் அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்கும் ரஜ்ஜி பிடிக்கும் ரஜ்ஜி தான் பிடிக்கும் இந்த அக்கா கூட சாப்பிட்டு காட்டுங்க என்ன மாதிரி சாப்பிடுற அக்கா கூட சாப்பிட்டு ஏபிசிடி சாப்பிட்டு புட்டு கேட்டோ மால் இருக்கு புட்டு பெஸ்ஸா பெஸ்ஸலாம் கம்பி என்னன்னா புட்டுக்கு மரக்கறி எல்லாம் பொரிச்சிருக்கோம் எனக்கு வேணாம் அப்படி வரம்புட்டம்மா மரக்கறி நம்ம பிரட்டை இல்லாமா அப்ப நாங்கள் என்ன செய்வோம் நம்பிக்கிட்டு மீமி பார்க்க போறாராமா மீமி சாப்பிட போறீங்களோ மீமி வீப்பம்மா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வடிவா வந்து வெள்ளை புட்டும் வந்து கச்சிக்கறி அப்புறம் வந்து பாருங்க சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் தம்பி இது வாங்க இந்த பிள்ளைக்கு அப்போ எங்களோட ரம்யா குட்டிக்கு தான் இந்த சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்போ அனுஷியாவுக்கு வந்து உடனே வந்து கோல் பண்ணிக்கணும் என்ன சாப்பாடு இந்த கவசனா தீட்டலரிசியும் கீரை கறியும் முட்டைக்கோவா வரையும் உண்டு அப்போ தம்பி குட்டிக்கு வந்து மீனும் பொரிச்சு தீட்டலரிசி சோறு எல்லாம் கொடுத்து விட்டோம் அப்போ தம்பி குட்டிக்கு வந்து சாப்பாடு தீட்டியாச்சு ஏங்க கொஞ்சம் வந்து உடல்நிலை கொஞ்சம் பிள்ளையா இருக்கேன் எனக்கு காய்ச்சல் மாறினோடனே எஞ்சமாக்கு வந்த மாதிரி கிடக்கு கொஞ்சம் ஒரு காய்ச்சல் குணம் மாதிரியே வாக்கிடுச்சுது இப்போ சாப்பாடு தூச்சி விட்டுனேன் அதோட சேர்த்துக்க குளிச்சா பார்த்து விட்டுட்டேன் வெக்கையா இருக்கண்டி போட்டு நான் வந்து குளிச்சா பார்த்து விட்டுட்டேன் எஞ்சம்மாவை கொஞ்சம் என் படுத்து எவ்வளோ சரியாக இருக்குல்ல என்னம்மா
அந்த குட்டி கூட்டு வளர்ப்பாங்க போல அது சாப்பிடலையாப்பா தந்தா தானே சாப்பிடலாம். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கும் நல்லா அதான் போய் கவலாம போயிட நல்லா இருக்கு ஃபுட்டும் அது எடுத்துக்கோ அந்த ஃபுட்டும் இப்படி சாப்பிட வந்து நல்லா இருக்கும் மாரி நல்லா டேஸ்டாக இருப்பாங்க. ஆனால் தண்ணி தண்ணி ஆவிட ஆகிக்கும் ம் தண்ணி தண்ணி ஆவிட ஆகிக்கும். ம் வெளியால் சுற்றி ஒன்று வெயில்னு அப்பா குளுத்துது வெயில் மேய்க்குமே வந்து அப்படியா எல்லாம் உள்ளுக்கு எம்பக்கியாதான் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து எல்லாரும் சொன்ன வேணாம் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பை வந்து வடிவாக கவனிங்க வந்து சும்மா தான் நானும் வந்து நீ பழங்கள் எல்லாம் சாப்பிடுவோம் முதல்ல கொஞ்சம் ஜூஸ் அடித்து குடிச்சேன்னா வந்து இப்படியே விட்டுட்டேன். நீ வந்து உண்மைக்குமே வந்து உடம்போட வந்து வடிவாக கவனிச்சு தண்டோணும். சரி அப்போ நானும் வந்து வீடியோ முடிக்க போகிறேன். நான் மூத்த காமெடி ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வருவினோம். இப்போ வந்து நான் வீடியோ முடிச்சுட்டு வடிவாக சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பற்றி கருத்துக்கலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஒரு உதவி